This video is sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்கள் மந்த்லி தௌசண்ட்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேனோகாட் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். பனோரமாங்கிறத டச் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ மேக்ஸிமம் நீங்கள் 1:1 இல்லைனா 4:5 இந்த ரேஷியோ மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 4:5 ரேஷியோவில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். ரிவ்யூ கொடுத்துட்டு ஃபோட்டோ வேணுமா வீடியோ வேணுமான்னு கேட்கும். ஃபோட்டோ கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்போவுமே நீங்கள் போஸ்ட் போடும்போது எப்படி போஸ்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான். இதை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோ வேணும், செகண்ட் எந்த ஃபோட்டோ வேணும்னு டச் பண்ணணும். 1, 2 அவ்வளோதான். நார்மலாக எப்படி போஸ்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள். ஆடியோ உங்களுக்கு தேவையான ஆடியோ போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திருப்பி நான் உங்களை மீட் பண்ணுறேன். இட்ஸ் யுவர் சபா சைனிங் ஆஃப் மூன் ஒயிட். டாடா. இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய பேர் போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதை நம்ம பிக்சார்ட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை அப்லோட் பண்ணிடுங்க. நான் என்னோட இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது ரிமூவ் பிஜி கொடுத்துருங்க. தென் இதை கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க. 50 உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். தென் எரேஸ் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட மெயின் ஃபோட்டோ தெரியுற மாதிரி இப்போ நான் கொடுக்குற மாதிரி ப்ரஷ் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது மெயின் ஃபோட்டோ மட்டும் வெளியே தெரியணும், அவ்வளோதான். இப்போ ரைட் கொடுத்துட்டு தென் மாஸ்க் ஆப்ஷன் கொடுங்க. மாஸ்கில் டஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே மெஜ் இருக்கும். டச் பண்ணதுக்கப்புறம் நன்னுக்கு அப்புறம் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் கொடுத்து விட்டுருங்க. தென் டூல்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணி அதில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேச்சுரேஷன் மட்டும் -50. அது உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங் எடிட் பற்றி தெரியணும்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திருப்பி நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் மூன் ஒயிட். டாடா. இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த டெக்ஸ்ட் எடிட்டை எப்படி பிக்சார்ட்டில் ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்கோட லிரிக்ஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாதி லிரிக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வேறு ஃபாண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டில் நார்மலாகவே நிறைய ஃபாண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் நல்லா இருக்கும். ஸோ ஸ்பேஸிங் கொடுத்துட்டு கேரக்டர் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஃபாண்ட் நிறைய டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் இந்த ஃபாண்ட் நல்லா தெரியறதுக்கு ஃபாண்ட்டை டச் பண்ணிவிட்டு ஷேடோ மட்டும் ஆன் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஷேடோ கொடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஎம்க்கு பிக்சார்ட் வந்துடும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திருப்பி நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் மூன் ஒயிட். டாடா.